கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையைச் சார்ந்த அருட்தந்தை எவரெஸ்ட் டயஸ் அடிகளார். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, தவக்காலம் 1ஆம் வாரம் திங்கட்கிழமை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. எனவே இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாளாக நமக்கு இருக்கின்றது. வானதூதர்கள் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்பார். இன்றைய நாளிலே விசேஷ விதமாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் அமர்ந்து அவருடைய ஆசீரை பெறுகின்ற மக்களாக நாம் மாற நமக்கு அழைப்பு விடப்படுகின்றது. எனவே நாம் அன்றாட வாழ்விலே காணுகின்ற பலதரப்பட்ட உண்மைகளை நம் உள்ளத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். விசேஷ விதமாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற யதார்த்தங்களை நாம் அவதானிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். பசியாலும் பட்டினியினாலும் மனிதாபிமானத்தை இழந்து வாழுகின்ற மக்கள் எத்தனையோ பேர் நம் கண்முன்னே இருக்கின்ற போது அவர்களை உற்று நோக்கி அவர்களுக்காக நம் வாழ்வை தியாகம் செய்கின்ற மாறுகின்ற மக்களாக நாம் உருவெடுக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் தேர்ந்து தெளிய வேண்டும். விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும். ஆக்கபூர்வமான தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். உறுதியான செயல் வடிவங்களுக்கு இதுவே பொருத்தமானது. நம்மை நிச்சயம் இது வாழ வைக்கும். நம்பிக்கையோடு புறப்படுவோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளி தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன். ஆமேன். தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்.